வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் தேர்ட் டேமுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 11ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழுக்கான டேம் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். 12லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேமுக்கான டெஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து தேர்ட் டேமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இது ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதையுமே பார்க்காம போகிறதுக்கு இதையாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த 50 கொஸ்டின்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று 1. வே இறையன்பு அவர்கள் வாய்க்கால் மீன்கள், ஐஏஎஸ் வெற்றிப்படிகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட பல நூல்களை எழுதினார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? வாய்க்கால் மீன்கள் எழுதியிருக்காரு. ஐஏஎஸ் வெற்றி படிகள் எழுதலை. அவர் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் அவர் எழுதியிருக்காரு. அதே போலவே 7வது அறிவு அவர் எழுதியது தான். உள்ளொளி பயணம் அவர் எழுதியது தான். மூளைக்குள் சுற்றுலா அப்படிங்கிறதும் அவர் எழுதிய நூல் தான். ஓகே, முதல் கூற்று தவறு. 2வது கூற்று, பட்டிமன்றங்களில் பேச்சாளராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருபவர் வே இறையன்பு அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது பட்டிமன்றங்களில் அவர் என்னவா பங்கேற்கிறார் அப்படின்னா நடுவராக பங்கேற்கிறாரு. அதோட பல்வகைப்பட்ட ஊடகங்களையும் பங்களிப்பு செஞ்சு வர்றாரு வே இறையன்பு அவர்கள். அப்போ 2 கூற்றுகளுமே தவறு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்காட் தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் புறநானூற்றினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 1999ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல்காட் அவர்கள் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகே, தேர்டு கொஸ்டின், பொறுத்துக. தமிழ்நதி அவர்கள் எழுதிய நூல்களை வந்து பொறுத்துறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது அப்படிங்கிறது சிறுகதை. காணல் வரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குறுநாவல். கைவிட்ட தேசம் அப்படிங்கிறது கவிதை நூல். கைவிட்ட தேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாவல். இரவுகளில் பொழியும் பனி அது என்ன நூல் அப்படின்னா இரவுகளில் பொழியும் துயரப்பனி அப்படிங்கிறது கவிதை நூல். ஓகேங்களா? ஓகே, அதாவது ஆப்ஷன் ஏதா இதற்கான ஆன்சர். அகைன் சொல்கிறேன் பாருங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நந்தகுமாரனுக்கு மாதங்கி வழங்கியது அப்படிங்கிறது சிறுகதை நூல். காணல் வரி அப்படிங்கிறது குறுநாவல். கைவிட்ட தேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாவல். இரவுகளில் பொழியும் துயரப்பனி அப்படிங்கிறது கவிதை நூல். ஆப்ஷன் ஏதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், வே இறையன்புவின் படைப்பு களம் எது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, அதாவது சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல் இதெல்லாமே வே இறையன்புவோட படைப்பு களங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டின், கடலுக்கான பெயர்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, திலம் அப்படிங்கிறது தான் கடலுக்கான பெயர்களில் பொருந்தாது. இந்த வளையம், உவரி, அளக்கர் இதெல்லாமே கடலுக்கான பெயர்களில் பொருந்தும். திலம் வராது. அலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கடலுக்கான பெயர் தான். ஓகே, சிக்ஸ்த்து கொஸ்டின், மா ராசமாணிக்கனார் எழுதாத நூல் எது அப்படிங்கிறது. இதில் எழுதாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, பாண்டியர் வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் அவர் எழுதலை. மிச்சம் இருக்கக்கூடிய சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, 10 பாட்டு ஆராய்ச்சி, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராண ஆராய்ச்சி. ஓகேங்களா, பெரிய புராண ஆராய்ச்சி. அதற்கடுத்து தமிழ்நாட்டு வட எல்லை. இந்த நூல்களை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மா ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, 7th கொஸ்டின்,
கீழ்கண்டவற்றுள் குறியீடு என்னும் உத்தியின் அடிப்படை இலக்கணங்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. குறியீட்டு பொருள் அந்த திணை சார்ந்த செய்திகளை மட்டுமே கூற வேண்டும் அப்படிங்கிறதா குறியீடு என்னும் உத்தியின் அடிப்படை இலக்கணங்கள பொருந்தாதது. மிச்சம் மூன்றுமே சரியாகத்தான் இருக்கு. ஓகே, 8th கொஸ்டின். வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற கவிதையில் சாபம் எதற்கு குறியீடு ஆகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி. பயனற்ற விளைவுக்கு தான் குறியீடாகுது. இந்த கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். 9th கொஸ்டின். நீடு இரு விடர் அகம் சிலம்ப கூய்த்தன் கோடு புய் கல்லாது உழக்கும் நாடே என்ற பாடலில் தலைவியின் கூற்றை வேண்டாததாக கருதி தலைவன் வருந்துதலுக்கு எது குறியீடு ஆகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி. தந்தத்தை எடுக்க இயலாது யானை தவிப்பது குறியீடாக வருது. ஓகே, 10th கொஸ்டின். சாரற் பலவின் சுளையோடு ஊழ்படுப்பு பாறை நெடுஞ்சுடை விளைந்த தேரல் என்ற வரியில் சுனைநீர் தேரல் என்ற சொல் உணர்த்தும் குறியீடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. தலைவன் கொண்டுள்ள இன்பம் தரும் மயக்கம். அதுதான் அந்த சொல் தான் இந்த குறியீட்டை உணர்த்துது. ஓகே, 11th கொஸ்டின். இந்த ஆதிரை பறிக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரப்பி என்ற கவிதை வரியில் செழிப்புக்கு குறியீடாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அமுத சுரப்பி. அதுதான். ஓகே, 12th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. உவமேயத்தை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு ஓமையை மட்டும் குறிப்பு பொருளாய் கூறுவது உள்ளுரை ஓமத்தின் அடிப்படை, இதுவே குறியீட்டின் அடிப்படை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓமையை கேட்போர் ஊகித்து கொள்ளுமாறு விட்டு ஓமையை மட்டும், ஓகேங்களா, குறிப்பு பொருள் வராது, ஓமையை மட்டும் சொல்கிறது தான் உள்ளுரை ஓமத்தோட அடிப்படை. இதுதான் குறியீட்டோட அடிப்படையாகவும் இருக்குது அப்படிங்கிற இந்த கூற்று தான் சரி. ஓகே, அப்போ கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2. 20ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன தவறு தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குறியீட்டியம் வந்து ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. அப்போ 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 13 கொஸ்டின். மயிலை சீனி வேங்கடசாமியின் எந்த புத்தகம் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். 14 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. வேங்கடசாமி அவர்கள் தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி உடையவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் என்னென்ன மொழிகளில் பயிற்சி உடையவர் அப்படின்னா மலையாளம், தெலுங்கு வராது, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் அவர் பயிற்சி உடையவராக இருந்திருக்காரு. ஓகே, கூற்று 2. வேங்கடசாமி மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, மத்த விலாசம் அப்படிங்கிறது மகேந்திரவர்ம பல்லவன் அவன் எழுதிய நூல். அந்த நாடக நூலை வந்து ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று சரியானது. அப்போ இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 15 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். பாரியின் நாடு சிவகங்கையில் இருக்குது. காரியின் நாடு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஆய் நாடு அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருக்குது. அதியமான் நாடு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 16 கொஸ்டின். அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி. பழமொழி 400 அந்த நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. அதாவது முல்லைக்கு தேர் தந்த அந்த பாரியை பற்றிய குறிப்புகள் வந்து இந்த பழமொழி 400ல் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 17 கொஸ்டின். அரவக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ. 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை, அதுதான் அதற்கான இலக்கண குறிப்பு. அதாவது அரவக்கடல் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா அரவத்தை உடைய கடல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இந்த ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு, அதே போலவே உடைய அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பயன். அதனால் இது வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 18 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. பரிசு பெற்ற பாணன் ஒருவன்
தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. கூற்று 2, இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா ஒய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டுள்ள நூல் சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்போ இந்த 18 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஓகே. 19 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். கலிங்கம் அப்படிங்கிறது என்ன பொருள் தரும்னா ஆடை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். சாவம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வில் அப்படிங்கிற பொருள் தரும். சுரும்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வண்டு அப்படிங்கிற பொருள் தரும். கவா அன் அப்படின்னா மலைப்பக்கம் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 20 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 இரட்சணிய யாத்திரிகம் 3766 பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரட்சணிய யாத்திரிகம் ஆதிப்பருவம், பாலகப் பருவம், ஆரணிய பருவம், நிதான பருவம், இரட்சணிய பருவம் என்ற 5 பருவங்களை கொண்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. என்னென்ன பருவங்கள் வரும் அப்படின்னா ஆதிப்பருவம் கரெக்டு, பாலக பருவம் வராது, குமார பருவம். ஓகேங்களா? குமார பருவம், ஆரண்ய பருவம், நிதான பருவம், இரட்சணிய பருவம் ஆகிய 5 பருவங்களை கொண்டது. அப்போ இந்த 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 21 கொஸ்டின் இரட்சணிய யாத்திரிகம் எந்த ஆண்டு முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 1894ஆம் ஆண்டு. எந்த மாதம் அப்படின்னா மே மாதம். ஓகே. அடுத்து வந்து 23 கொஸ்டின் உன்னளிர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி முன்னிலை பன்மை வினைமுற்று. அடுத்து 23 கொஸ்டின் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் கீழ்கண்ட எந்த துறையில் கவனம் செலுத்தவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு துறையில் அவங்க கவனம் செலுத்தலை. அவர் செலுத்திய துறைகள் சமயம், மானுடவியல், கலை வரலாறு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொழி ஆய்வு அந்த துறையில் அவர் கவனம் செலுத்தியார். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வு. ஓகேங்களா? அந்த துறைகளையும் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கவனம் செலுத்தியிருப்பார். ஓகே. 24 கொஸ்டின் சரியானவற்றை காண்க. இதில் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது 1, 4 தான் சரியாக பொருந்தியுள்ளது. அதாவது யான் கூட்டல் கு அப்படிங்கிறது எனக்கு அப்படின்னு வரும், அது கரெக்டு. யான் கூட்டல் ஆல் அப்படிங்கிறது என்னால் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு. மற்ற இரண்டுமே வந்து தவறு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே. 25 கொஸ்டின் புல்லாகி பூடாய் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருவாசகத்தில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்கவாசகர் அவர்கள். ஓகே. அடுத்து 26 கொஸ்டின் மார்போலையில் எழுதும் எழுத்தாணி அப்படிங்கிற அந்த இது எதை பற்றி குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தந்தம். ஓகேங்களா? மார்போலையில் எழுதும் எழுத்தாணி என்ன அப்படின்னா தந்தம். இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா முத்தொள்ளாயிரத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகே. அடுத்து வந்து 27 கொஸ்டின் உடல் பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 4 பேருமே அகத்தியர், தேரையர், புலிப்பாணி, போகர் இவங்க எல்லாருமே உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்களை இயற்றிய சித்தர்கள். ஓகே. 28 கொஸ்டின் தமிழின் செல்வாக்கினாலே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஹார்ட். அவர் தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. 29 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சிறுகதை உரைநடை மொழிபெயர்ப்பு என இலக்கியத்துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார் சாந்தா தத் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு வர்றார் அப்படின்னா சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என இலக்கியத்துறைக்கு தன்னோட பங்களிப்பை செஞ்சு வருகிறவர் தான் சாந்தா தத் அவர்கள். ஓகே. கூற்று 2 பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஹைதராபாத்தின் வெளியாகும் நிறை அப்படிங்கிற வார இதழின் ஆசிரியராக உள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. அவர் நிறை அப்படிங்கிற மாத இதழோட ஆசிரியராக இருக்கிறார். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 29 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி
கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 30 கொஸ்டின். சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அகநானூற்றில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, இந்த செய்தியை வந்து கண்டுபிடிச்சு சொன்னவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான். ஓகே, அடுத்து 31 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தமிழ்நாட்டு வரலாறு எனும் நூல் மயிலை சீனி வெங்கடசாமியின் மீட்டுருவாக்க முயற்சிக்கு சிறந்த சான்றாகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா. கூற்று 2, சங்க இலக்கியங்கள் மணிமேகலை முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு மயிலை சீனி வெங்கடசாமி இந்த நூலை எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எந்தெந்த நூல்கள்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு எழுதியிருப்பார் அப்படின்னா, அதாவது சங்க இலக்கியங்கள் கரெக்டு, மணிமேகலை வராது, சிலப்பதிகாரம், இந்த நூலை எல்லாமே ரெஃபரன்ஸாக வச்சு தான் அவர் வந்து என்ன எழுதியிருப்பார், தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருப்பார். கூற்று 2 தவறு. அப்போ இந்த 31 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 32 கொஸ்டின். மயிலை சீனி வெங்கடசாமிக்கு தமிழ் எழுத்தாளர் சங்கம் எந்த ஆண்டு பாராட்டி கேடயம் வழங்கியது அப்படின்னா ஆப்ஷன் டி 1962ஆம் ஆண்டு. ஓகே, 33 கொஸ்டின். மயிலை சீனி வெங்கடசாமியின் எந்த நூல் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்று என்று போற்றப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி மறைந்து போன தமிழ் நூல்கள். அதுதான் இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி வந்து 333 நூல்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்து 34 கொஸ்டின். கீழ்கண்ட எந்த நூல் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களால் தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் எனும் பெருமையை பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா, இந்த 3ஆம் நந்திவர்மனை பற்றி இது வரைக்கும் யாருமே எழுதலை. ஓகேங்களா, முதலாக எழுதியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான். ஓகே, 35 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பிசிராந்தையர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து கூற்று 2, ஆந்தியார் என்பது புலவரின் இயற்பெயர் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா. ஓகே, அப்போ இந்த பிசிர் அப்படின்னா என்னென்னா பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊரைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசிறும்பாங்க. இந்த பிசிறு ஆந்தையார் அப்படிங்கிறதுனால பாண்டிய நாட்டில் இருந்தனால பிசிறு வரும், ஆந்தையார் அப்படிங்கிறது அந்த புலவரோட இயற்பெயர். இப்போ 2 கூற்றுகளுமே சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, 36 கொஸ்டின். புறநானூற்றினை உவேசா அவர்கள் அச்சில் பதிப்பித்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1894ஆம் ஆண்டு. ஓகே, 37 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4321, அதுதான் இதற்கான ஆன்சர். நச்சின் அப்படின்னா விரும்பினால் அப்படிங்கிற பொருள் தரும், பிண்ட அப்படின்னா வரி அப்படிங்கிற பொருள் தரும், தப அப்படின்னா கெட அப்படிங்கிற பொருள் தரும், வரிசை அப்படின்னா முறைமை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 38 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தமிழ்நதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் என்ன துறையில் பட்டம் பெற்றார் அப்படின்னா தமிழ்நதி வந்து கலைத்துறையில் வந்து பட்டம் பெற்றாங்க. ஓகே, அடுத்து கூற்று 2, இவர் தற்போது கனடாவில் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு இலங்கை தமிழர், இவர் புலம்பெயர்ந்து தற்போது வந்து கனடாவில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஓகே, அப்போ இந்த 38 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 39 கொஸ்டின். மா ராசமாணிக்கனார் நூல்கள் தமிழக அரசால் எந்த ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன அப்படின்னா ஆப்ஷன் சி 2006 2007ஆம் ஆண்டு. ஓகே, 40 கொஸ்டின். உள்மனம் ஒரு பாற்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆலாகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்ற கவிதையில் தொன்மம் அல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி உண்மனம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இந்த ஆலாகலம், பாற்கடல், அமுதம் இதெல்லாமே தொன்மங்களில் வரும். ஓகே, 41 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தொன்மம் என்றால் பழம்பொருள், புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு.
ஓகேங்களா? தொன்மம் அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா, பழங்கதை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் வரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புராணம் அப்படிங்கிற பொருளும் தரும். ஓகே. கூற்று 2 தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பது சரியாகும். தொன்மை என்பது ஒன்றாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 42 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். சூரியன் அப்படின்னா சோல் அப்படிங்கிறது வரும். சந்திரன் அப்படின்னா லூனஸ் வரும். விஸ்வகர்மன் அப்படின்னா வன்கண் அப்படின்னு வரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கணேசன் அப்படின்னா ஜோனஸ் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 3, 4, 2, 1. ஓகே. 43 கொஸ்டின் தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு புலர்ந்த பழமை மேற்றே என்ற வரிகள் தொல்காப்பியத்தின் எந்த பிரிவில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி செய்யுளியல் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே. 44 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது அறத்திற்கு தருமன், வலிமைக்கு வந்து பீமன், நீதிக்கு மனுநீதி சோழன் நமக்கு தெரியும், வள்ளல் தன்மைக்கு கருணன். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 45 கொஸ்டின் உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேல்நாட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சூழியல் வின்சோன் அவர்கள். ஓகே. 46 கொஸ்டின் முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்ற வரியில் தொன்மமாக குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி முருகன் தான் இந்த வரிகளில் தொன்மமாக குறிப்பிடப்படுறாரு. ஓகே. அடுத்து வந்து 47 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 1965ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று மதுரைக்கு அருகில் உள்ள பூங்குளம் குகை கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுபவர் இயல் 1 முகப்பு படம் சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியன் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? 1965 நவம்பர் மாதம் மதுரைக்கு அருகில் உள்ள பூங்குளம் வராது மாங்குளம். ஓகேங்களா? அங்கே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குகை கல்வெட்டுகளில் குறிப்பிடக்கூடிய மன்னர் பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியன் குறிப்பிடப்படுறாரு. ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 இவை கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 47 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 48 கொஸ்டின் புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை மன்னர்கள் முறையே பதிற்றுப்பத்தின் எத்தனையாவது பாட்டுடை தலைவர்கள் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் பி 7, 8, 9வது மன்னர்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா 6, 7, 8 அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மன்னர்களை. அப்புறம் வந்து ஒரு மாணவர் வந்து அதை கண்டுபிடிச்சி 7, 8, 9 அப்படின்னு திருத்தி சொல்லியிருப்பார். அதை வந்து ஐராவதன் மகாதேவன் அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு மாநாட்டிலே அதை ஒத்துக்குவார். ஓகேங்களா? புகழூர் கல்வெட்டில் குறிப்பிடக்கூடிய மன்னர்கள் பதிற்றுப்பத்தின் 7, 8, 9வது மன்னர்கள். ஓகே. அடுத்து வந்து 49 கொஸ்டின் உராமாபுரி சிற்பிகள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரத்தில் தான் இந்த குறிப்பு வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து வந்து 50 கொஸ்டின் ஐராவதம் மகாதேவன் எந்த ஆண்டு தாமரை திரு விருது பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் டி 2009ஆம் ஆண்டு அவர் வந்து தாமரை திரு விருது பெற்றார். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.